ஹாய் கைஸ், குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எங்க வாங்குனீங்க? 599. அவ்வளோதான் கைஸ். நாங்கள் வந்து அடையாளம் வந்திருக்கோம். அடையாள ஏன்னா பாப்ஸி வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கா இல்லையா. எங்கள் அங்கிள் ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷன்லாம் போச்சு. நீங்கள் மேபி கூடிய சீக்கிரம் மினி விளாக் தீப்ஸோட மினி விளாகில் பார்ப்பீங்க. ஏன்னா நான் அன்றைக்கி விளாக் எடுக்கல. அன்றைக்கி வந்து நாங்கள் சாம டைட்டாக செம ஹெக்டிக்காக போயிட்டதுனால மினி விளாக்மே அதுவும் அவள் எடுக்கல. நம்ம பசங்கிட்ட சொல்லி எடுக்க சொல்லி எடுத்து வச்சுட்டு அதை பார்ப்பீங்க. பாருங்கள், சாம ஃபன்னு ஜாலியாக இருக்கும். ஸோ பாப்ஸி இன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்புறோம். அதனால் வந்து நானும் தீப்ஸிங்க வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இந்த ஸ்பார் அன்லிமிட்டெடு, அப்புறம் டிமார்ட்டில் எனக்கு தெரியல. ஸ்பார் அன்லிமிட்டெட்லாம் ட்ரெஸ் நல்லா இருக்கு போல. நான் இன்னும் ரீசன்ட் டேஸில் நான் வாங்கினது இல்லை. பட் யோசிச்சிருக்கேன். ஏன்னா தீப்ஸ் அடிக்கடி வந்து ரெகுலர் யூஸ்க்கு நிறைய ஸ்பார்ல தான் எடுக்கிறா. சூப்பராக இருக்குது. அது அவளுக்கு செம்மையாகவும் இருக்குது. அதான் யோசிச்சுட்டு இருக்க. பெருசாக வந்துட்டு நமக்கு எப்படி பார்த்தாலும் இந்த மந்த்லி வைஸ் ஏதாச்சும் ஒரு நார்மல் ட்ரெஸ் தேவைப்படும். ஒன்றாச்சும் தேவைப்படும். அது நம்ம இனிமேல் அங்கே போய் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். எப்படியாட்டி ட்ரை பண்ணி பார்ப்போம் நம்மளும். ஆனால் என்னென்னா அங்கே ஒரு பிரச்சனை வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சிருக்கணும். அவளுக்கு அந்த பொறுமை இருக்குது. எனக்கு அந்த பொறுமை சுத்தமாக கிடையாது. அதுதான் ஒரு பெரிய 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 மைனஸ் என்கிட்ட. ட்ரெஸ் கடைக்கு போனால் எனக்கு உங்களில் எத்தனை பேருக்குன்னு தெரில, சூப்பர் மார்க்கெட்டு இல்லை இந்த மாதிரிலாம் போனால், இல்லை இந்த மாதிரி ஸ்பாரு அதெல்லாம் போனால் எனக்கு அந்த எல்லாத்தையும் மொத்தமாக வச்சுருப்பாங்களா. ஒரு செகண்ட் எல்லாத்தையும் பார்க்குறப்ப ஒரு மாதிரி தலை சுற்றும், கண்ணெலாம் கிருன்னு ஆகும். அது என்ன சொல்கிற மாதிரி ட்ரிப் ஆக்கி விட்ருவோம். ஏன்னே தெரியல. அது நான் நிறைய வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் எனக்கு அது இல்லை. பட் நடுவில் கொஞ்ச நாள் வந்து போனாலே ஒரு மாதிரி அந்த இது பார்க்க முடியாமல் ஒரு மாதிரி கண்ணு குருன்னு ஆகும். உங்களில் எத்தனை பேருக்கு ஆகுதுன்னு தெரியல. என்னை மாதிரி யாரா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு கம்பெனிக்கு அட்லீஸ்ட் யாரா இருக்கீங்கன்னு நம்புறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஃபீலிங் தான். பட் இப்போ அது சரியாயிடுச்சு. பப்ஸே தெரிஞ்சுதான் பார்க்க. ஏய் கேடி சரியான கேடி. ஹாய் சொல்லு. வாயன் இங்க வாயன். நான் கூப்பிட்டா வர மாட்டேன். ஹாய் சொல்லு. நான் விட்டுருவேன். போங்கம்மா, உங்க சித்தி கிட்ட போங்க. ஏன் இங்க பாரு, என்னை பார்த்தா ஹாய் சொல்ல மாட்டியா? என் கூட சொல்ல மாட்டியா? இங்க வாயன் நீ. இங்க வாயன். தூக்குங்க வா. பாத்துக்கிறேன் உன்னை. டாடா பாய். ஏய் பவுடர் மூஞ்சி. பத்தா கொடு. டாடா பாய். நான் பாப்ஸி கோயம்புத்தூர் கிளம்பிட்டா. அதுக்கடுத்து எப்போ வருவா? ஒரு 1 மந்த். அவ ஏன் டல்லா இருக்கானா, நீங்க வந்து அவளோட இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. நாங்கள் கோயம்புத்தூர் போயிருந்தோம். அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது அவள் வளர்ந்தது. ஸோ அதே அவளுக்கால ரொம்ப கஷ்டமாயிடுச்சு போன வாட்டியே. சரி அதான் இந்த வாட்டியும் அப்புறம் இன்னும் கஷ்டமாயிரும், அதை பார்க்கறது கஷ்டமா இருக்கும்ன்றதுனால நாங்கள் வந்து ஸ்டேஷன் போடாமல் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ தட் அங்கிள் ஆண்டி மட்டும் போயிருக்காங்க. ஆக்சுவலி எப்பவுமே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் செக்ரிகேட் பண்ணி தான் நீ இதை பண்ண அதை பண்ணுன்னு சொல்லி க்ளீன் பண்ணுவோம். நீங்கள் ஒரு ஷூட்ன்றதுனால நான் மட்டும் பண்ண போகிறேன். டீ டைம் கைஸ். தீப்ஸ் ஆக்சுவலி ஷூட்டு கிளம்பிட்டான். ஸோ நான் அப்படியே அடுத்து ஒரு டீயை போட்டு நல்லா தடவை டீ போட்டால் தான் நமக்கு அந்த எனர்ஜி வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். அதனால் டீயை போட்டுட்டு டக்குன்னு போயிட்டு நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். நான் அந்த vlog முடிக்கும் போது சொல்கிறேன், நான் யோசிச்சதெல்லாம் பண்ணேனா இல்லையான்ட்டு. மேக்ஸ் பண்ணிடுவேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன். ஓகே, என்ன பண்ணுறீங்க நீ தனியாக? நான் எங்கே பார்சல் கொடுக்க போகிறேன். நீ எங்கே மேலே வீட்டுக்கு தான் வந்துருக்கியா? ஓடியா வா போலாம். ஓடு வெள்ளோடு. பிச்சு மூஞ்சில ஃபுல்லா கட்டி பக்கத்துல காட்டினலாம். தலையை தூக்கு. பேர் ஃபுல்லா ஏன் வந்துச்சு? மேங்கோ சாப்பிட்டதுனால வந்துச்சு உனக்கு. நோ மேங்கோ இனிமேல். புரியுதா? ஓகேவா? இன்ஜெக்ஷன் போட்டுடலாம் உனக்கு. இங்க என்னது காய்ச்சலுக்கு வைப்பாங்களே தெர்மோமீட்டர், அதுவா? அதுலலாம் சரியாவாது. இன்ஜெக்ஷன் போட்டுருவோமா? இன்ஜெக்ஷன் போட்டா நாளைக்கு கூட்டு போய் உனக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன். ஆமா, நான் போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு நல்ல பெரிய ஊசியா எடுத்து நல்லா குத்த சொல்றேன். பிச்ச மூஞ்சில பாத்தீங்கன்னா ஃபுல்லா இங்க இன்னும் இல்ல, எல்லாமே வந்து ஹீட் பாயில்ஸ், செம ஹீட் பாயில்ஸ். மேடம் டெய்லி ஐஸ்கிரீம், டெய்லி மேங்கோ எல்லாம் சாப்பிட்றா. தண்ணி குடிக்க மாட்டா சுத்தமா. வீட்டுக்கு வந்தாலுமே தண்ணி தான் வாங்குவா. தண்ணி ராஜா பானி வாட்டர்னு கேட்பா. எடுத்து கொடுத்தா வச்சுக்கோங்க. நான் அட்லீஸ்ட் ஒரு 3/4 கிளாஸ் கொடுக்குறேன்னா ஒரு சிப்பு குடிச்சிட்டு வச்சிருவேன். நான் சொன்ன ஒழுங்கா குடி, மிரட்டினா பட்சத்துல மட்டும்தான் குடிக்கிறாளே. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க அம்மாவையும் அப்பாவையும் வந்துட்டு டோர்ல லாக் பண்ணிட்டா, பாத்ரூமே லாக் பண்ணி விட்டாலாம். ஓப்பன் பண்ணா ஓப்பன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்னன்னா நீங்க ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாதான் நான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன்.
சொல்லியிருக்கான். 15 நிமிஷம் அவங்க உள்ளே இருந்திருக்காங்க. லிட்டரலா 15 நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இவன் லாக் பண்ணிட்டு வெளில வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாதான் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். இப்படிலாம் பண்றா. நான் அதெல்லாம் விளாக்ல எடுக்க முடியல, உங்ககிட்ட காட்ட முடியல. ஆனா சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதான் மேட்ரு. அண்ட் அது ஃபுல் ஹீட் பாயில்ஸ். தண்ணி குடிக்காதனால டெய்லி மேங்கோ சாப்பிடணும்னால ஒரு அடம் பிடிக்கிறா, ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு அடம் பிடிக்கிறா. அதை வச்சுட்டு அவங்களாம் கொஞ்சம் இன்னும் கண்ட்ரோல் பண்ணணும். அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்கும்னு சொல்றாங்க. அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. ட்ரையிங் ஆர் பெஸ்ட் என்ன ஏதுன்னு பார்ப்போம். பிகாஸ் மேட்டர் என்னன்னா டே பை டே வந்து ஒஸ்ட் ஆகிட்டே போகுது. ஃபேமிலி பேசிட்டேன் நான். சரி கேஸ், டே பை டே ஒஸ்ட் ஆகிட்டே போகுது. நேற்று இருந்துச்சு, இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு. இன்னொன்னுலாம் நல்லா பழுத்துருச்சு. அதை அடிக்கிற வெயிலுக்கு யோசிச்சு பாருங்க. இப்பயே இன்னும் போக போக அவள் எப்படி தாங்குவான்னு தெரியல. மேபி அவளோட பாடி அந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, மோர் கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒத்துக்க மாட்டேங்குதா என்னன்றது தெரில. பார்ப்போம். நம்ம வீட்டுக்கு வந்துட்டு அமேசான்லேருந்து ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு. அந்த பெரிய பார்சல் என்னன்றத நான் வந்து தீப்ஸோட சேர்ந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். சரியான மேட்ரு, இது செம்ம மேட்ரு. தீப்ஸ் ரூட்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாளைக்கு வந்து உங்களுக்கு நான் நாளான்னைக்குள்ளே ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். ஓகே கைஸ், டைம் என்ன ஆகுது பாருங்க. இன்னும் 12 o'clock ஆகல. எக்ஸாக்டா இன்னும் 1 minute to 2 minutes தான் இருக்கு. மேட்ரு என்ன, இன்னைக்கு டியூஸ்டே. நாங்க வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம், நானும் சரி தீப்ஸும் சரி. பட் பிரியாணி வீட்டில் வந்துட்டு முன்னாடி பண்ண பிரியாணி மிச்சமாயிடுச்சு. பட் ஆனால் பிரியாணி சூப்பரா இருந்ததுனால பிரியாணி காலி பண்ணலான்னு வெயிட் பண்ணிட்டேன். எப்படா 12 மணி ஆகும், எப்படா நான்வெஜ் சாப்பிடலாம். நீங்க பாருங்க, லிட்டரலா பிரியாணி, ரைத்தா, சைட் டிஷ் மட்டும் எதுலன்னு சொல்லி சிக்கன் பக்கோடா ஆர்டர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். 12 மணி ஆனால் வந்து சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நான் அடிக்கடி பண்ணியிருக்கேன். 2-3 நாள்ல தீப்ஸ் சேர்ந்து பண்ணியிருக்கோம். உங்களில் எத்தனை பேர் அப்படின்னு தெரியல, கண்டிப்பா இருப்பீங்க. இன்கேஸ் இருந்தீங்கன்னா சொல்லுங்க கமெண்ட்ல, தெரிஞ்சுக்கிறேன் நானும். ஓகே, நம்மள மாதிரி இருக்காங்கன்ட்டு. அதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், சாப்பிடும்போது என்ன பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம நோண்டி பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயே டைம் போயிடும், அதுலேயே சாப்பிட்டு முடிச்சிருவோம். அதனால நான் பிஃபோராகவே தேட ஆரம்பிச்சிட்டேன். பட் அப்பதான் ஞாபகம் இருந்துச்சு, சரி ஓகே நம்ம ஸ்கிட் கேம் பாதி நிக்குது, பார்த்து முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, சக்சஸ்ஃபுல்லி 12 o'clock ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். நான் போய் சாப்பிட்டுட்டு அப்படியே ஸ்கிட் கேமையும் பார்த்துட்டு இன்னைக்கு முடிச்சு விட்டுலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே, நீங்களும் சாப்பிட, நான் போய் சாப்பிடுங்க. The next day. டிப்ஸ்க்கு வந்து நேற்று நைட் ஷூட்டு. ஸோ அதனால் நைட் ஷூட் போயிட்டு வந்துட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஒரு விஷயத்த ஃபீல் பண்ணல. நடந்தே இந்த விஷயம் நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நடுவில் நினச்சிட்டேன் இப்படிலாம் அது முடிஞ்சிச்சு, ஸ்டாப் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லி. தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம். பட் திடீர்னு இன்னைக்கு வந்துச்சா, இன்னைக்கு தான் தெரியுது. ஓகே, இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு போல, நமக்கு தான் தெரில போலன்னு. என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட்லாம் கரண்ட் கட் ஆகும். மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி 9 to 5 கரண்ட் கட் ஆகும். நடுவில் அது எதுவுமே இல்லை. இன்னைக்கு ஏதோ மெயின்டெனன்ஸாக என்னன்னு தெரில, கரண்ட் கட் ஆயிடுச்சு. 9 to 5 கரண்ட் கட்டுன்றது எனக்கு தெரியாது. தீப்ஸ் நைட் ஷூட் போயிருந்தா, வந்ததுக்கப்புறம் காலைல லைட்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவள் படுத்துங்கிட்டான். நானும் நைட் லேட்டாக தான் தூங்கினேன். டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பாக தான் இருந்துச்சு. நானும் லேட்டாக தூங்கினால காலைல படுத்துங்கிட்டேன். எந்திக்கும் போது சம வைக்க என்னன்னு பார்த்தா ஏசி வைக்காங்க. சரி, என்னடா ஏசி ஆனால் மட்டும் மாதிரி ரிப்பேர் ஆயிடுச்சா, அது ஒரு மைண்ட் செட்டில் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை வேற சரி பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டு. அப்புறமா தான் பார்த்தா கால் பண்ணி கேட்டால் இல்லை கரண்ட் கட்டு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. குக்காண்டியும் வந்தாங்க, அவங்களும் சொன்னாங்க வந்து கரண்ட் கட்டு இப்போ நம்ம ஏரியாவில் அப்படின்ட்டு. மை பேட். அது இன்னைக்கு பார்த்தா நடக்கணுமா? ஏன்னா அவன் இன்னைக்கு தான் நைட் ஷூட் போயிட்டு வந்து ரிலாக்ஸாக தூங்கணும்னு படுத்தா. பட் அவன் ஏசி இல்லாமல் ஃபேனில் தான் படுத்துருக்கா. இப்போ நல்ல வேலை எங்கள் அப்பார்ட்மெண்ட்டு ஜென்ரேட்டர்லாம் இருக்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் தப்பிச்சு போய் வந்துட்டு இருக்கோம். டிராஃபிக்லாம் மாட்டிக்கிட்டோம். சரியான டிராஃபிக். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் கிளம்பி வந்து கச்சேரி ஷூட்டுக்கு போயிட்டுருக்கேன். கூட தீபக் வந்துக்கிறோம். சரி, கிளம்பி போயிடலான்னு பார்த்தா டைமிங் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸ்கூல் டைமிங் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சரியான டிராஃபிக். எனக்கு என்னன்னா இப்போ இந்த ரோடே உள்ள டிராஃபிக்னா இன்னும் போயிட்டு ரைட் எடுக்கும்போது எவ்வளோ டிராஃபிக் இருக்குமோ தெரியல. அந்த பிரிட்ஜ் ஏற வரைக்கும் செத்துருவோம். நாங்கள் 4 மணிக்கு ரீச் ஆனோம். ஆல்ரெடி டைம் இங்கே 4:07. வெரி குட். நம்ம ஒன்று நினச்சா உலகம் நமக்கு ஒன்று நடக்குதுப்பா. அங்கே நமக்கு ஒன்று நடத்தி காட்டுதுப்பா, கொடுக்குதுப்பா ஏதோ ஒன்று. ஹாய் ஹாய். பண்ணிட்டேன். என்னடா பனியனோட உட்காந்துருக்க? ஹாய். வாஸ்தவான பேஜ் தான். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா நானும் அவுத்துருவேன். நான் அவ்வளோ வைக்க இருக்கீங்க. கேமராக்கு பின்னாடி நாங்களாம் எப்படி இருப்போம்னு பார்த்துருப்பீங்க. நான் எப்படி இருப்பேன், இவன் எப்படி இருப்பான். கேமரா பின்னாடி பாருங்க. அவனு மட்டும் ஒரு பாயிண்ட் கம்மியா எடுத்து வந்தா. போதும். போ.
பாரு ஷூட் இல்லாத டைம்ல சட்டையை வச்சு போட்டு கேம் விளாண்டுருக்கேன். டேய் நான் vlogல போட்டா ஓகேவா? 3 hours later. பயம் வந்தா முடியாது. என்னது இது? ப்ளீஸ் ஓகே. அதுனா என்ன சொன்னா பயமா? அப்படின்னா பூச்சி பூச்சி. என்னது தூக்கி போட்டேன். அங்க பாரு கீழே பாரு, கீழே இருக்கு பாரு பூச்சி. இங்க இருக்கு பாரு, இங்க பாரு, இங்க பாரு பூச்சி இங்க இருக்கு பாரு. இந்தா இருக்கு பத்தியா? பயம் அப்படின்னா என்ன? பயத்துல ஆகி வந்துருச்சா? போயிட்டு வரியா? பாய். பயம்லாம் இல்லடி, சும்மா போய் சொல்றா பயம்னு. நீதான் மொட்டை. என்ன ஆய் பறந்துருச்சு? ஆய் போலையா மொட்டை? நீதான் மொட்டை. சரி போயிட்டு வா, போ சுச்சு போயிட்டு வா. ஆய் இல்ல சுச்சு, ஓடு போயிட்டு வா சரியா? இந்த பிச்சு வந்துட்டு பூச்சின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ரெட் கலர் கயிறை வச்சு அவளும் தீப்சேனை பயன்படுத்தி விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், நிஜமாவே வந்து ஒரிஜினல் பூச்சி எடுத்துக்கொண்டு போய் காமிச்சா பயந்துட்டான். பயத்துல நிஜமாலே உச்சா வந்து இங்க வெளியிலேயே போயிட்டா. அப்புறம் லாலு இப்பதான் வந்து தொடக்க போயிருக்காரு. போயிட்டு அவன் ஜாலியா நடந்து போயிட்டு இருக்கா. டிங்கு ஹாய். அவருக்கு மேல வரணும் இருக்கும். பேஜோ லாலு போய் உப்பர் பேஜோ வா, மேல வா. கீழே எதுக்கு ராஜா தீதின்னு கத்துன? நான் பேசலையா? ஏன் நான் பேசுறேனே. மோனிகா பண்ண போறீங்களா? பண்ணுங்க. ரெடி 5 6 7 8 மோனிகா I love you மோனிகா baby ma மோனிகா அத்திக்கிச்சுமா சிக்கிக்கிச்சுமா மோனிகா I love you மோனிகா baby ma மோனிகா அத்திக்கிச்சுமா சிக்கிக்கிச்சுமா. இது இந்த இது இப்படி பண்ணது கிட்ஸ் ஸ்டெப்னால கியூட்டா இருக்கு. பிச்சை இது பண்ணு. அத்திக்கிச்சுமா I love you baby ma மோனிகா. கியூட்.